பரமேஸ்வரன் பார்வதி திருமணத்தை காண உலக ஜீவராசிகள் அனைத்தும் வடக்கே கைலாய பர்வதத்தில் திரண்டதால் வடக்கே தாழ்ந்தும் தெற்கே உயர்ந்தும் உலகின் சமநிலை கெட்டது. இதனால் உலக ஜீவராசிகளெல்லாம் சறுக்கி கொண்டு போய் பாதாளத்தில் விழும் நிலை ஏற்பட்டது. அதனை பொறுக்காத பரமேஸ்வரன் வடக்கு தாழ்ந்தும் தெற்கு உயர்ந்து நிற்கும் நிலையை மாற்றும் பொருட்டு தெற்கு நோக்கி செல்லுமாறு அகத்தியரிடம் கூறினார். ஈசனின் உத்தரவை ஏற்று தெற்கு நோக்கி பயணமானார் அகத்தியர். வரும் வழியெல்லாம் அவர் ஆற்றிய அற்புதங்கள் பல உண்டு. குறிப்பாக ஞான பூமியான தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சிவலிங்கங்களை ஸ்தாபித்து வழிபட்டார் அகத்தியர். தொண்டை மண்டலம் என்று போற்றப்படும் சென்னை பகுதியில் அவர் ஸ்தாபித்த லிங்கங்கள் இன்று ஏராளமாக இருக்கின்றன. அவையெல்லாம் அகத்தீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு போற்றி வணங்கப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றுதான் சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள அகத்தீஸ்வரர் ஆலயமாகும். முற்காலத்தில் வில்லிவாக்கம் வில்வ மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. அதில் வில்லவன் வாதாபி என்கிற இரு அசுரர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு மனிதர்களை பிடித்து உண்ணும் வழக்கம் இருந்தது. நர மாமிசம் உண்டு ருசி கண்ட அவர்கள் அந்த பக்கமாக வரும் யாத்திரிகர்களையும் வழிப்போக்கர்களையும் பிடித்து உண்டு கழித்து வந்தனர். அவ்வழியே வந்த அகத்தியரையும் அவர்கள் வழக்கம்போல் பிடித்து உண்பதற்காக முயற்சி செய்தனர். அகத்தியரிடம் அவர்கள் வேலை நடக்குமா என்ன? அவர்களின் தந்திரங்களை புரிந்து கொண்ட அகத்திய முனிவர் அவர்களை அழித்து ஒழித்தார். அதனால் அச்சம் நீங்கிய அப்பகுதி மக்கள் அகத்தியரை கண்டு வணங்கி மகிழ்ந்தனர். ஆனாலும் அசுரர்களை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் அகத்தியரை பிடித்து கொண்டதால் அவர் அந்த தோஷத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு வந்தார். நாளடைவில் சிவபெருமான் அவருக்கு சாப விமோசனம் அளித்து அருள் புரிந்தார். அன்று அகஸ்தியர் ஸ்தாபித்த லிங்கம்தான் இன்றும் வில்லிவாக்கம் திருக்கோவிலின் கருவறையில் வீற்றிருந்து அகத்தீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடு தன்னை தேடி வந்து வணங்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் தோஷங்களை நீக்கி சந்தோஷங்களை அருள்பவராக விளங்கி வருகிறார். அதோடு அந்த ஆலயம் செவ்வாய் பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. நீங்களும் வாருங்கள், அகத்தீஸ்வரனை வணங்குங்கள், அருள் பெற்று மகிழ்ச்சி அடையுங்கள். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. ஓம் நம சிவாய.